அன்பான தமிழ் உலகில் உங்களோட டிவைன் லைட் டேரோ டெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் காதல் என்ன நடந்துட்டுருக்கு, காமிக்கோட அட்டாக் என்ன, இல்லைனா ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு என்ன வார்னிங் சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு நான் ஷஃபில் பண்ணதில் பாட்டம் டெக் கார்டில் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் தே ஆர் நாட் கெட்டிங் டிஎன்ஏ டன், இட்ஸ் டைம் டு கட் தெம் ஆஃப். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். இந்த கார்டு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வெளியில் வந்து விழுந்தது. ஸோ இந்த சூழ்நிலையில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வார்னிங். இந்த மாஸ்குலின் எனர்ஜி சப்போஸ் வந்தாங்க அப்படின்னா வித்தவுட் டிஎன்ஏ டெஸ்ட் த்ரோ ஹிம் அவே அண்ட் த்ரோ ஹிம் அண்டர் த பஸ் வித்தவுட் எனி மர்சி. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா இது ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ். இதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா இந்த மாஸ்குலினுக்கு முதுகெலும்பு கிடையாது. அதனால் திரும்ப இந்த மாஸ்குலின் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே விட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் சஃபர் ஆக போகிறீங்க. இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் ஸ்பிரிட்ஸ் கிட்ட. மேபி இந்த மாஸ்குலின் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணிட முடியும்னு நினைக்கிறாங்க, இல்லைனா அந்த தேவையில்லாத காமிக் பேர்டனை உங்கள் தலையில் கட்டிட்டு அவங்க எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறாங்க. பட் ஸ்பிரிட்ஸ் வந்து ரொம்ப கிளியராக சொல்கிற விஷயம், நோ காமிக் பேர்டன்ஸ். தட் இஸ் நாட் யுவர் பேர்டன் அண்ட் தட் இஸ் நாட் மாஸ்குலின்ஸ் ஃபீமேல் சைல்டு. ஒன் மோர் மெசேஜஸ், இந்த ஃபீமேல் சைல்டு வந்து மாஸ்குலினோட லேப்டாப்பை நோண்டி, இல்லைனா மாஸ்குலின் இல்லாத சமயம் இல்லைனா கேம் விளையாடுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி மாஸ்குலினோட லேப்டாப்பில் அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து காமிக்கு அது கொடுத்துட்ருக்கு. இட்ஸ் பிளேயிங் அலாங் வித் த காமிக். த மாஸ்குலின் இஸ் அ கம்ப்ளீட் ஃபூல். அதனால ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலை அப்படின்னா திஸ் மாஸ்குலின் இஸ் நாட் யுவர் டிவைன் கவுண்டர் பார்ட். த்ரோ ஹிம் அவே அண்ட் வாக் அவே. நீங்கள் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டை யூ ஆர் கோயிங் டு மீட் டெஃபினெட்லி. அண்ட் யூ நோ ஹவு டு மேனிஃபெஸ்ட் யுவர் டிவைன் கவுண்டர் பார்ட் அகெயின் இன் யுவர் லைஃப். கிங் ஆஃப் கப்ஸ். Yeah, that's your divine counterpart. ஸோ இது வந்து வெரி வெரி கிளியர் மெசேஜ். ஃபெமினின் எனர்ஜி உங்கள் யாரோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. எகெயின் பொருந்துறவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணல அப்படின்னா நோ, திஸ் இஸ் நாட் யுவர் மாஸ்குலின். அதாவது இவங்க உங்களோட டிவைன் மாஸ்குலின் இல்லை. ஸ்பிரிட்ஸ் வில் ரீப்ளேஸ் இஸ் மாஸ்குலின் வித் யுவர் கவுண்டர் பார்ட். ஸோ அதுக்கு தான் கிளென்ஸ் பண்ணுறது, அதுக்கு தான் வெயிட் பண்ணுறது. வெயிட் ஃபார் டிவைன் டைமிங். இந்த மாஸ்குலின் உங்களோட டிவைன் மாஸ்குலினாக இருந்தால் நிச்சயமாக he is going to do the DNA test. Yes, spirits are going to remove this masculine away from your life. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் லவ், பாஸ்ட் கனெக்ஷன், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த மாஸ்குலினுக்கு உங்களோட நினைவுகள், அதாவது பாஸ்ட் மெமரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் மெமரிஸ். உங்களோட அந்த அந்த டைம், அந்த ஸ்பெண்ட் பண்ண டைம், நீங்கள் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ண டைம், இல்லைனா ரொம்ப என்ன சொல்கிறது, பேசிக்கொண்ட வார்த்தைகள், இல்லைனா சொன்ன விஷயங்கள், அவ்வளோ அன்பான விஷயங்கள். அதை வந்து இந்த மாஸ்குலினில் மறக்க முடியல. அந்த காதல், அந்த அன்பு திரும்பவும் வேணும்னு போராடுறாங்க. பட் ஸ்பிரிட் சொல்கிறாங்க வெறும் போராட்டம் மட்டும் இங்கே பத்தாது. டிஎன்ஏ டெஸ்ட் இஸ் மஸ்ட். இது பார்த்தீங்கன்னா டெத். ஸோ ஒரு விஷயம் முடிய போகுது. அது என்ன விஷயமாக வேணால் இருக்கலாம். மேபி இந்த முடிவுக்கு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் மிகப்பெரிய காரணமாக இருக்கலாம், இல்லை மிகப்பெரிய விஷயமாக மாறலாம். அதனால் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் இஸ் அ மஸ்ட். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த முடிவு வராமல் இந்த ஆரம்பம் ஸ்பிரிட்ஸ் கொடுக்க போகிறதில்ல. சப்போஸ் இந்த மாஸ்குலின் ட்ராக் பண்ணுறாங்க, இல்லைனா மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா he will be removed from your life. So let him slip away. இந்த மாஸ்குலினுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை, லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது தமிழில், ஒரு தன்னை பற்றின தாழ்வான எண்ணங்கள் நிறையா இருக்குது. தாழ்வு மனம் பாட்பை சொல்லலாம். இந்த மாஸ்குலின் ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்காங்க. பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 2 கார்டு என்னோட அட்ராக்ஷனை இழுக்குது. என்ன பார்த்தீங்க அப்படின்னா காஃபின். காமிக் வந்து மேபி இந்த லவ் சுச்சுவேஷன் வந்து ரிவைவ் ஆகக்கூடாது, அது புதுமை அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணுறாங்க. மாஸ்குலின் இம்பேலன்ஸ்டாக இருக்கனால தான் இன்னும் ஆக்ஷன் எடுக்கலை. பட் ஸ்பிரிட் சொல்கிறாங்க இந்த ஆக்ஷன் இந்த மாஸ்குலினால் எடுக்க முடியாது, எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. எது வரைக்கும் அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுற வரைக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் கேஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாஸ்குலின் உங்ககிட்ட ஒரு உண்மையை தெளிவுபடுத்தணும். அந்த மாஸ்குலின் மலுப்பு பார்க்குறாங்கன்னா அந்த மாஸ்குலின் முட்டாள்தனமாக ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க. அந்த முட்டாள்தனத்தை நீங்களும் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸ்பிரிட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோ, டோன்ட் டூ இட். ஃபெமினன், யூ ஆர் அ டிவைன் ஃபெமினன், யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டஸ். டோன்ட் ட்ரஸ்ட் திஸ் மாஸ்குலின் அன்டில் த டிஎன்ஏ டெஸ்ட் இஸ் டன். இந்த மாஸ்குலினுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள் போயிட்டுருக்கு. 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இதை க்ரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் பீப்புள், இல்லைனா இந்த ஃபினான்ஷியல் லாஸ் நடந்துட்டுருக்க இடம் வந்து ஒர்க் பிளேஸ். இந்த மாஸ்குலின் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த மாஸ்குலின் இதே தான் சிந்தி போன இந்த 3 கப்ஸ், அதாவது குரூப் ஆஃப் பீப்புள், டிஸ்கார்டட் குரூப். மேபி
இந்த மாஸ்குலினோட ஒர்க் பண்ணுற ஒர்க் கொலீக், இல்லைனா வந்து கீழே வேலை செய்கிறவங்க, இல்லைனா அந்த மாஸ்குலினோட ஹையர் அத்தாரிட்டி. இட்ஸ் அ குரூப், இட்ஸ் அ செட் ஆஃப் பீப்புள், கொஞ்சம் பேர் நிறைஞ்ச இடம். ஸோ அவங்க என்ன சொல்கிறது, ஒரு ஒருங்கிணைஞ்சு வேலை செய்யாதனால நிறைய பிரச்சனைகள் வருது. சப்போஸ் ஒரு ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னா அதை பண்ணலை, இல்லைன்னா அந்த மாஸ்குலினுக்கு எகெயின்ஸ்டாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய ட்ராமா இருக்குது. இப்படி ஒர்க் பிளேஸில் நிறைய பிரச்சனைகள் க்ரியேட் பண்ணி இந்த மாஸ்குலினுக்கு ஃபினான்ஷியல் லாஸ். சப்போஸ் டைமுக்கு டெலிவரி பண்ணுறதில்ல, இல்லைனா மாஸ்குலின் பண்ணுற விஷயத்தில் நிறைய தவறுகள் வர மாதிரி பண்ணுறது, இல்லைனா அவங்களோட என்ன சொல்கிறது, ரெகுலராக வர கிளைண்ட்டுக்கிட்ட தப்பாக பேசி வர விடாமல் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய ட்ராமா அட் அ டைமில் பண்ணுறதுனால இந்த மாஸ்குலினோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே இருக்குது. ஸோ இந்த மாஸ்குலின் ஸ்டில் சேசிங் மணி, செல்ஃபிஷ், கவர்ட், still trusting that the someone else child as this masculine's child, that sorry, இந்த மாஸ்குலின் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கோ பிறந்த குழந்தைய இன்னுமே தன்னோட குழந்தைன்னு நினச்சி முட்டாள்தனமாக அது பின்னாடி துரத்திட்டு இருக்காங்க. பட் அந்த குழந்தை தான் இந்த மாஸ்குலினுக்கு பின்னாடி முதுகில் குத்தி லேப்டாப்பில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வைஃபை ஹேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த முட்டாளுக்கு அந்த விஷயம் கூடிய சீக்கிரம் புரிய வரும். ஆனால் இட்ஸ் கோயிங் டு பி டூ லேட். ஹேங்க்டு மேன். இந்த மாஸ்குலின் வந்து புது ஆரம்பம் உங்களோட வேணும்னு நினைக்கிறாங்க, அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு ஞானம் இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் நோ ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் வந்து மாஸ்குலின் கிட்ட இல்லை. ஏன்னா அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு, அது பண்ணாமல் வர முடியாதுன்னு இந்த மாஸ்குலினுக்கு தெரியும். ஹார்ட் ப்ரோக்கன். ஏன் அப்படின்னா உங்களோட கம்யூனிகேட் பண்ண தெர் இஸ் நோ கம்யூனிகேஷன். குவிக் கம்யூனிகேஷன் தான் இருக்குது. மனசு திறந்து பேசி இந்த விஷயங்களை கொட்டுறதுக்கான சூழ்நிலை சந்தர்ப்பம் இன்னும் இந்த மாஸ்குலினுக்கு வாய்க்கலை. மேபி இந்த காதல் வந்து நீங்கள் ஜாடமடியாக தான் இருக்குது, இன்னும் கம்ப்ளீட்டாக வந்து ஃப்யூச்சர் பிளான் அந்த மாதிரிலாம் நீங்கள் போகலை. இந்த மாஸ்குலின் இன்னுமே உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும், அது இன்னும் பெண்டிங் இருக்குது. ஏன்னா அந்த மன்னிப்பு கேட்குறது வந்து இந்த மாஸ்குலினுக்கு மிகப்பெரிய பேர்டனாக இருக்குது. எப்படி கேட்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ இந்த மன்னிப்பு அப்படிங்கிற விஷயமே எங்கே ஆரம்பிக்க போகுது அப்படின்னா இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான். இல்லைனா அந்த மன்னிப்பு கேட்குறதுக்கான சந்தர்ப்பமே இந்த மாஸ்குலினுக்கு கிடையாது. நோ மோர் சான்சஸ். ஏன்னா ஸ்பிரிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கடுப்புன்னு கூட சொல்ல முடியாது. ஸ்பிரிட்ஸ் கெட்ட வார்த்தை பேசுவாங்க அப்படின்னா நல்லா பேசுவாங்க இந்த மாஸ்குலினை பார்த்து. ஸோ அந்தளவுக்கு காண்டில் இருக்காங்க. ஸோ ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் கனெக்ஷன்? ப்ளீஸ் masculine energy, please peel this masculine's mask. masculineோட முகத்தை கிழிங்க. என்ன நடந்துட்டுருக்கு? பிளாக்கேஜ். இந்த மாஸ்குலின் வந்து கிட்டத்தட்ட பிளாக்கேஜ். இந்த மாஸ்குலின் வந்து லாயலாக இருக்காங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஹீ இஸ் மிஸ்ஸிங் யூ. நீங்கள் தான் இந்த மாஸ்குலினுக்கு வீடு தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 6 of cups. நீங்கள் தான் இந்த மாஸ்குலினுக்கு எல்லாமே. அதாவது வீடு மாதிரி வேறு எதுவுமே வராது. நத்திங் கேன் ரீப்ளேஸ் அ ஹோம். இது ஹோம், ஹவுஸ் இல்லை, ஹோம். நீங்கள் இருக்க வீடு தான் இந்த மாஸ்குலினுக்கு ஹோம். இல்லைனா அது வந்து வெறும் வீடு, ஒரு செங்கல் செவரு, அவ்வளோதான். போகிறதுக்கு, மழை பெஞ்சா வெயில் அடித்தா உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு, தூங்கி எழுந்திரிக்கிறதுக்கு ஒரு இடம். நீங்கள் இல்லாத இடம் இந்த மாஸ்குலினுக்கு வெறும் செங்கல் செவரு தான். இது எல்லாமே நல்லா வியாகியானமாக இந்த மாஸ்குலின் சொல்லுவாங்க. பட் ஆக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ. Karmic is creating baby trap, financial trap to keep this masculine in a crossroad. என்ன நடக்குது அப்படின்னா காமிக் ஃபெமினின் வந்து வேகமாக ஒரு பேபி ட்ராப் க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க. பட் ஸ்பிரிட் சொல்கிறாங்க அது பேக் ஃபயர் ஆக போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் நியூஸ், மேபி உங்களை பற்றின ஃபேக் நியூஸாக இருக்கலாம், இல்லைன்னா மாஸ்குலினை பற்றின ஃபேக் நியூஸாக இருக்கலாம். பட் ஒரு ஃபேக் நியூஸ் க்ரியேட் பண்ணி உங்களை பற்றி பொய்யான விஷயங்களை க்ரியேட் பண்ணி இந்த மாஸ்குலின் நம்ப வைக்க ட்ரை பண்ணுறாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா மாஸ்குலினை ஒரு கிராஸ் ரோடில் நிற்க வைக்கிறதுக்கு. பட் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கெலாம் அங்கே இடமே இல்லை. ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம், இது எதுவுமே இங்கே there is no way, there is no chance for this masculine. இந்த காமிக் வந்து ஸ்பிரிட் சொல்கிறாங்க they are wasting their time. ஆனால் மாஸ்குலின் எனர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா they are going to offer the love. பட் இந்த லவ் வந்து இந்த ஸ்டார் இந்த ஹாப்பி எண்டிங்கில் முடியணும் அப்படின்னா the blockage is the secret is going to come out. ஸ்பிரிட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இது 2 விஷயந்தான். ஒன்றா இந்த மாஸ்குலின் வந்து இந்த சீக்ரெட்டை கண்டுபிடிச்சி இந்த என்ன சொல்கிறது இந்த பேலஸ்க்கு போக போகிறாங்க, இந்த அரண்மனை அடைய போகிறாங்க. இல்லை அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் இந்த மாஸ்குலினை கட்டி இழுத்துட்டு போய் இந்த உண்மையை தெரிய வச்சு கொண்டு வர போகிறாங்க. பட் அந்த ரோடு வந்து ரொம்ப 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 கஷ்டமான பாதையாக இருக்க போகுது. ஏன்னா இது பொங்குற கடல் சும்மாவே அலையில் எப்படி ஆடும், எப்படி அல்லாடும், எத்தனை கரையை போய் அடைஞ்சு எத்தனை தத்தளித்து தவிச்சு தான் வரணும். ஆனால் ஸ்பிரிட்ஸ் கைட் பண்ணுவாங்க. பட்
அந்த ப்ராசஸை மாஸ்குலின் தான் கோ த்ரூ பண்ண போகிறாங்க. ஸ்பிரிட்ஸ் 2 ஆப்ஷன் இந்த மாஸ்குலின் தராங்க. இப்போ ரொம்ப கண்மூடித்தனமாக இருட்டாக இருந்தாலும் சரி, இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க மாஸ்குலின் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த அரண்மனை ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, சீக்கிரமாக போயிடலாம். சப்போஸ் இந்த மாஸ்குலின் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலை அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் வந்து இன்னொரு கிளென்சிங் ப்ராசஸ் இந்த மாஸ்குலினை கோ த்ரூ பண்ண வைப்பாங்க. அப்போ வந்து இந்த மாஸ்குலினுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த உண்மை தெரிய வரும். ஆனால் இட் இஸ் கோயிங் டு பி அ லாங் வே. அது வரைக்கும் ஃபெமினின் வெயிட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து பிக்கஸ்ட் கொஷின் மார்க். அது வந்து ஃபெமினின் கையில் தான் இருக்குது. மாஸ்குலின் வந்து கல்யாணத்தை பற்றி தான் பேச போகிறாங்க. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இட்ஸ் a bad karma. Let's see. I just don't want to give any vague guidance. Anything else, Chris? Anything else? இந்த மாஸ்குலினால் இந்த ட்ராமாவை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இந்த மாஸ்குலின் வந்து அதை ரொம்ப கிளியராக பார்க்குறாங்க. ஹீ கேன் see through the illusions. இந்த மாஸ்குலின் வந்து கஷ்டப்பட்டு தான் உங்களை வந்து ரீச் பண்ணுவாங்க. the cleansing process is going to சரி இந்த பாதை வந்து ரொம்ப ரொம்ப சிரமமான பாதையாக இருக்க போது. மேபி இந்த மாஸ்குலின் வந்து பண்ணியிருக்கணும் ஆல்ரெடி டிஎன்ஏ டெஸ்ட்டை. இட்ஸ் டூ லேட். அவங்க வந்து அந்த டைம் லைனை க்ராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் மேபி ஃபெமினன் ஸ்பிரிட்ஸ் வந்து வேறு பாதையில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா தே ஆர் செக்யூரிங் திஸ் ஃபெமினன். ஏன் அப்படின்னா தே ஆர் நாட், அவங்க வந்து இந்த மாஸ்குலினை நம்பலை. முழுமையான நம்பிக்கை இந்த மாஸ்குலின் மேலே ஸ்பிரிட்ஸ்க்கு இருக்குது அப்படின்னா நோ, இட்ஸ் ஜீரோ நம்பிக்கை. ஏன் அப்படின்னா இந்த மாஸ்குலின் இன்னுமே எதுவுமே பெருசாக பண்ணலை. ஸ்பிரிட்ஸ் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்காங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்க உண்மையை தெரிஞ்சுக்க ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு. இந்த மாஸ்குலின் வந்து எதுவுமே பண்ணலை. ஸோ ஸ்பிரிட்ஸ் வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க இந்த மாஸ்குலின் மேலே. ஸோ ஹீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவர், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டெத். இந்த டெத் வந்து மாஸ்குலின் வாழ்க்கையில் நடக்கலாம், இல்லைனா நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாஸ்குலினுக்கே நடக்கலாம். இது எப்படி இந்த மாஸ்குலின் நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து ஸ்பிரிட்ஸ் வந்து அதோட வீரியத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லைனா கம்மி பண்ணுறது பண்ண போகிறாங்க. நம்மளுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். ஃபெமினின்ஸ் ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் ஹேப்பனிங்? சன் கார்ட் பாட்டம் டெக்கில். ஸோ எவ்வளோ ரகசியம் இருந்தாலும் ரகசியம் அம்பலத்துக்கு வரும், கேரண்டி. பிரின்ஸ், யா திஸ் மாஸ்குலின் இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் அப். த சீக்ரெட் இஸ் கோயிங் டு கம் அவுட். ஸோ இது டிஎன்ஏ டெஸ்ட் தான் ஒரே வழி அப்படின்னா இந்த மாஸ்குலின் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா he is going to do it for sure. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஏஞ்சல் ஒரு பாம்பை வந்து ஒரு பிபியை வச்சு குத்தி அதை அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு ரொம்ப ஸ்டைலாக நிற்குது. அதுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அது வந்து ட்ரெஸ்ஸே போடலை. ஆனால் அதை பற்றி அதை கொஞ்சம் கூட கவலை இல்லைன்னு அதுக்கு தெரியும் அது ஏஞ்சல்னு. ஸோ இந்த காமிக் ஃபெமினனோ இல்லை காமிக் குரூப்பீஸோ இந்த மாஸ்குலினை பற்றி தான் ரகசியத்தை சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் ஆஃப்டர் அ பாயிண்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு இந்த 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 ஷேம் இல்லைனா இது வந்து இந்த உலகத்துக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகும்னா அவ்வளோதான்டா பார்த்துக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறாங்க. அப்போது இந்த காமிக் ஃபெமினனோட தலை 2ஆக துண்டிக்கப்படும். அதுதான் இங்கே. இப்போ வந்து காமிக் வந்து பெரிய ஸ்னேக் மாதிரி இருக்கலாம், மாஸ்குலின் வந்து ஒரு சின்ன எலி மாதிரி இருக்கலாம். பட் அந்த எலி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த எனர்ஜிக்கு போக போகுது. இந்த சின்ன குழந்தையாக இருந்து ஏஞ்சல் மாதிரி ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெபிலிட்டி. இந்த பிரின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரண்மனை தான், ரூபான்சல் ஸ்டோரி தான், சிண்ட்ரெல்லா ஸ்டோரி தான். ஆக்சுவலாக பிரின்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி ஒரு பிரின்ஸ் ஆகிறது. ஸோ இது வந்து இட்ஸ் அ ப்ராசஸ். இது வந்து கொஞ்ச நாள் எடுக்கும். அதனால தான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கே இட்ஸ் கோயிங் டு டேக் சம் டைம். இம்மீடியட்டாக நீங்கள் எதை எதிர்பார்த்தீங்கன்னா ஃபெமினன் நடக்காது. பட் ரகசியம் வெளியில் வருமா அப்படின்னா கண்டிப்பாக ரகசியம் வரும். இதை ஊர் எல்லாருமே பேசுவாங்க. இந்த காமிக் ஃபெமினன் பண்ண கூத்தை ஊரே வந்து கொல்லுன்னு சிரித்து பேச போது. எதனால் அப்படின்னா அந்த ரகசியம் வெளியில் வரனால எல்லாருமே பேசுவாங்க. இப்படிலாம் கூட ஒரு பொம்பளை பண்ண முடியுமா? இவ்வளோ கேவலமாக நடந்துக்க முடியுமா? எப்படி இன்னொருத்தனுக்கு பிறந்த குழந்தைய இன்னொருத்தனுக்கு பிறந்ததுன்னு சொல்லி இத்தனை வருஷம் ஏமாற்ற முடிஞ்சது? இவன் எப்படி இவ்வளோ முட்டாளாக இருக்க முடிஞ்சது அப்படின்னு இந்த ஊரே கூடி கதைக்க போது இவங்க கதையை. ஸோ ஃபெமினன் அதனால ஸ்பிரிட்ஸ் உங்களை தள்ளி நிற்க சொல்கிறாங்க. இந்த அசிங்கம்லாம் இந்த மாஸ்குலின் கோ த்ரூ பண்ணதுக்கப்புறம் தான் இதுலேருந்து வெளியில் வர முடியும். இந்த காமிக் ஃபெமினன் இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை இந்த டெத்து தான். இட்ஸ் எண்ட் ஆஃப் ஸ்டோரி, ஃபுல் ஸ்டாப். அதுக்கப்புறம் வந்து இந்த காமிக் ஃபெமினனுக்கு மரியாதை, இந்த ஸ்டேட்டஸ், இந்த போலி கௌரவம் எல்லாமே இவங்க கூட சுற்றினவங்க எல்லாமே ஜீரோ. அவங்க யாருமே கிட்ட கூட வர மாட்டாங்க. ஏன்னா இந்த ரகசியம் அம்பலத்துக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவங்கள ஒரு
தீண்டத்தகாத ஆளாக தான் பார்க்க போகிறாங்க. இந்த மாஸ்குலினுக்கும் அதில் நிறையா ஷேம் இருக்குது. ஏன்னா எல்லாருமே மாஸ்குலின்னு சொல்ல போகிறாங்க. எப்படி இவ்வளோ ஒரு ஆம்பளைக்கு தெரியாதா, தனக்கு பிறந்த குழந்தை எது இல்லைன்னு தெரிஞ்சிக்க கூட முடியாத இவன்லாம் என்ன ஆம்பளை அப்படின்ற மாதிரி இந்த உலகம் இந்த மாஸ்குலின் அசிங்கப்படுத்தும். இதெல்லாம் இந்த மாஸ்குலினுக்கு தேவை தான். இந்த அசிங்கம்லாம் கோ த்ரூ பண்ணி கிளென்ஸ் ப்ராசஸ் பண்ணி தான் இந்த மாஸ்குலின் வீட்டுக்கு வர போகிறாங்க. இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் ப்ராசஸ். ஸோ ஃபெமினின் மைண்ட் யுவர் பிஸ்னஸ். அதுதான் நான் பாட்டம் டெக் கட் பண்ணனே பார்த்தீங்க அப்படின்னா பேட் வைப் அண்ட் செப்டம்பர். இதுதான் செப்டம்பர். ஸோ பேட் வைப் இருக்குது. தட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் யூ. அது உங்களை அஃபெக்ட் பண்ணாது. பட் மாஸ்குலின் யூ ஆர் டன். ஸோ ஃபெமினன் ஸ்பிரிட்ஸ் 2 பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த மாஸ்குலின் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணல அப்படின்னா they are going to throw this masculine under the bus. அவங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை இந்த மாஸ்குலின் என்ன பண்ணாலும். கைண்ட்னஸ் ஸ்பிரிட்ஸ் ஃபெமினன்ட்டு கெஞ்சுறாங்க, கொஞ்சோண்டு கருணை காட்டிடு அப்படின்னு. அது உங்கள் கையில் விட்டுறேன் ஃபெமினன். பிகாஸ் ஐ எம் நாட் சஜஸ்டிங் எனிதிங். நான் உங்களுக்கு எதுவுமே சொல்ல போதில்லை. இட்ஸ் அப் டு யூ. ஏன்னா நீங்கள் தான் அதை ஃபேஸ் பண்ணுறீங்க. கைண்ட்னஸ் கொடுக்கலாமா, இது தேவையா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இட்ஸ் அப் டு யூ. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டெபிலிட்டி. அன்போடு நடந்துக்கலாம், இல்லைன்னா கருணை காட்டலாம். ஏன்னா ரொம்ப அடிபட்டு வரும்போது அப்போ நீங்கள் தூக்கி போட வேண்டாம். ஒரு காமிக்கோட மேட்டர் முடிய போகுது, கல்லடி வாங்க போகிறாங்க. ஸோ இட்ஸ் அ சைன். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டெபிலிட்டி. ஃபெமினன் இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட ஸ்டெபிலிட்டியில். பிகாஸ் நீங்களும் இந்த மாஸ்குலின் மாதிரி இன்ஸ்டெபிலிட்டியில் இருக்காதீங்க, இருக்க போகிறது இல்லை. பிகாஸ் யூ ஆர் த டிவைன் ஃபெமினன். தெர் இஸ் நோ வே. அதனால தான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க தூக்கி போட்டு வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இட்ஸ் a very very clear message. If they cross the line, cut them off. இதுதான் இங்கே. ஸ்டாண்ட் பண்ணலையா, பவுண்ட்ரியை மீட் பண்ணலையா, போடா, அவ்வளோதான். அட்டென்ஷன். ஃபோக்கஸ் ஆன் நியூவர் திங்ஸ், ரிச்சுவல்ஸ். மேபி காமிக்ஸ் வந்து நிறையா வந்து ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க. கேண்டில் மேஜிக், ஸ்பெல் ஒர்க், ஊடு ஸ்பெல், இந்த மாதிரி நிறைய நடக்குது. பட் இட்ஸ் கோயிங் டு பேக் ஃபயர் ஆன் தெம். அவங்க மூஞ்சில தான் போய் வெடிய போகுது. ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. யூ ஆர் ஜென்டில் அண்ட் ஸ்ட்ராங் ஃபெமினன். நீங்கள் பார்த்தா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜென்டில், ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபெமினன். வென் யூ லீஸ்ட் எக்ஸ்பெக்டட். எல்லாமே வந்து திடீர்னு நடக்கும். மேபி இந்த மாஸ்குலினுக்குமே இந்த உண்மை எப்போ வெளியில் வரும் அப்படின்னா, இந்த மாஸ்குலின் ரொம்பவும் எதிர்பார்க்காத சமயத்தில் ஸ்பிரிட்ஸ் வந்து சப்புன்னு மூஞ்சில் அறிஞ்சு இந்தா அப்படின்னு வச்சுக்கோ அப்படின்னு அந்த உண்மையை கையில் கொடுக்க போகிறாங்க. அது மாஸ்குலினாக தேடி போனாலும் சரி, இல்லை ஸ்பிரிட்ஸ் தேட வச்சு கூட்டிகிட்டு போனாலும் சரி, உண்மை வெளியில் வரும். டிரான்சிட். யாரோ ஒருத்தங்க ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. மேபி மாஸ்குலினாக இருக்கலாம், இல்லை ஃபெமினன். நீங்கள் வந்து மேபி இந்த கனெக்ஷன்லேருந்து இன்னொரு கனெக்ஷனுக்கு டிரான்சிட் ஆகிட்டுருக்க ஒரு பீரியட். மேபி யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் ஓன் லைஃப். நீங்கள் அந்த டிரான்சிஷனில் இருக்கீங்க. ஏன்னா அந்த மாஸ்குலின் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் இல்லை அப்படின்னா யூ ஆல்ரெடி set your mind. If there is no DNA test, this is not my masculine. Lurking. Somebody is lurking. Lurkingனா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் செக் பண்ணுறது, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள வேவ் பார்க்க வைக்கிறது, இல்லை ஆஃபீஸில் இருக்கவங்கள வேவ் பார்க்க வைக்கிறது, இல்லை ஃபோனை ஒட்டு கேட்குறது, ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணுறது, இதெல்லாம் தான் லர்க்கிங். someone trapped in wrong direction. Maybe masculine-ஆக இருக்கலாம். ஸோ I'm tired of saying coward. Close friend is also a spy. இது வந்து ஸ்பிரிட்ஸ் இந்த மாஸ்குலினுக்கு இன்னொரு உண்மையை சொல்கிறாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினச்சி இந்த மாஸ்குலின் நினச்சிட்டு இருக்கவங்களும் ஒரு ஸ்பை தானே. யூ ஆர் ட்ராகிங் டைம் லைன். மாஸ்குலினுக்கு ஸ்பிரிட்ஸ் கொடுக்குற வார்னிங். நீ டைம் லைன் இழுத்துட்ருக்க, வேண்டாம், என்னை கடுப்பேற்றாத, அப்புறம் நான் வேறு மாதிரி செய்வேன் அப்படின்னு ஸ்பிரிட்ஸ் வார்ன் பண்ணுறாங்க மாஸ்குலினை. இத்தனை டவருக்கு அப்புறமாடா உனக்கு புத்தி வரல அப்படிங்கிறாங்க. சூஸிங் மணி. ஸ்பிரிட்ஸ் கேட்குறாங்க, ஆர் யூ கோயிங் டு சூஸ் மணி? சீரியஸ்லி சூஸ் பண்ணி தான் பாரு அப்படிங்கிறாங்க. நீ இன்னொரு தடவை அவனை மணியை சூஸ் பண்ண, உனக்கு வச்சுவேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபெமினன் ஜஸ்ட் என்ஜாய் த ப்ராசஸ். த்ரோ திஸ் மாஸ்குலின் அண்டர் த பஸ். டோன்ட் ஷோ எனி மர்சி. ஹி டிசர்வ்ஸ் திஸ். Karmic male. Answers are already there, you know. Feminine, you already know because you are divine feminine. ட்ரூத் அபவுட் அ கேன்சர். கேன்சர்னால் கடகராசி பற்றின ஒரு உண்மை உங்களுக்கு வெளியில் வரும். மேபி காமிக் யாராவது கடகராசியாக இருக்கலாம். பட்
அவங்க பாஸ்ட்டில் பண்ண ஒரு விஷயம் இந்த மாஸ்குலினுக்கு தெரிய வரும். பட் அவங்க இப்போ ஹார்ம்லெஸ், நோ மோர் சான்சஸ். ஸ்பிரிட் சொல்கிறாங்க உனக்கு இனிமேல் சான்ஸே இல்லைடா மாவனே அப்படிங்கிறாங்க. ஹீலர் ஃபெமினின், யூ ஆர் அ ஹீலர். குரூப்பீஸ் ஆர் ட்ரைங் டு கிரியேட் ப்ராப்ளம். ஓகே, அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை பார்க்கறத விட அடுத்தவங்க வாழ்க்கையில் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதுல ரொம்ப என்ன சொல்கிறது ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. பட் அவங்க டவுசர் கிளியறது அவங்களுக்கு இன்னும் தெரியல. கிளியும் ஒரு நாளைக்கு தெரியும். பக்கத்தில் இருக்காங்க பார்த்து சொல்லுவாங்க, ஏமா உன் டவுசரே அவந்து கீழே நிற்கிது, அங்கெங்கம்மா பார்த்துட்ருக்கு அப்படின்னு. யுவர் வெயிட்டிங் கேம் இஸ் அ ஃபூலிஷ் பிளான். ஓகே, த மாஸ்குலின் இஸ் டெஃபினெட்லி அ ஃபூல். ஸோ மாஸ்குலின் ஏதாவது வெயிட்டிங் கேம் பண்ணலாம், ஃபெமினின் வருவாங்க அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அட முட்டாலே அவள் வரப்போகிறதில்ல, நாங்கள் ஆல்ரெடி ஒரு டிவைன் கவுண்டர் பார்ட் ஆந்த வேல வச்சுருக்கோம், நீ அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருன்னு விட்டுட்டு போயிட்டே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீசிங் வெஹிக்கிள், மாஸ்குலினோட வெஹிக்கிள் போக போது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸ்பிரிட்ஸோட உண்மையான கோவம் என்னென்னு இந்த மாஸ்குலின் தெரிஞ்சுக்கிறதுக்கு சம்திங் யூ டெட். ஸ்பிரிட் சொல்கிறாங்க, நீ பாஸ்ட்டில் செஞ்ச ஏதோ ஒரு விஷயம் இந்த வெஹிக்கிள் ரிலேட்டாக இருக்குது, தட் இஸ் கோயிங் டு கம் அவுட். மாஸ்குலினோட சீக்ரெட்ஸும் வெளியில் வரப்போகுது. ஸோ feminine, mind your business. Player energy, Kamika, masculine aspects. Oh, something you did maybe in the past when the masculine when the player இருந்திருக்கலாம், அதாவது chasing feminine, not choosing divine feminine. ஸோ ஸ்பிரிட்ஸ் சொல்கிறாங்க இப்போ சூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ட்ரஸ்ட் யுவர் கட் ஃபீலிங். ஃபெமினின் எந்த சூழ்நிலையிலையும் உங்களோட மனசாட்சி சொல்கிறதையோ இல்லை உங்கள் இன்ஸ்டிங்க்ட் சொல்கிறையோ அந்த உள்ளுணர்வு சொல்கிறதையோ வேண்டான இது பண்ணிடாதீங்க, அதை கேட்டு நடந்துக்கோங்க அப்படின்னாங்க. செக் யுவர் கார், நோ சி அண்ட் பீப்பிங். ஸோ இதான் சம்திங் யூ டிட் இன் த கார். சம்படி இந்த மாஸ்குலின் ஏதோ இந்த கார் ரிலேட்டட் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அது வெளியில் வரப்போது. அகெயின் அது யாரோ மேபி ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா தே ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ். ஏன்னா அந்த மாஸ்குலின் வந்து பாஸ்டில் பிளேயர், நாட் ட்ரஸ்டிங் யூ. who is going to care about that? Trust they are coming. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடைசியில் அவங்க வந்தே சீரணும். ஏன்னா இங்கே ஸ்பிரிட்ஸ் அதான் சொல்கிறாங்க, ஷிப் நாட் ட்ரஸ்டிங் யூ. மேபி இந்த மாஸ்குலின் நாட் ட்ரஸ்டிங் யூங்கிறது வந்து கட் ஃபீலிங்கை ட்ரஸ்ட் பண்ணலை. ஏன்னா இது பர்பிள் கலர், அவங்க இன்ஸ்டிங்க்டை அவங்க தேர்ட் ஐயை அவங்க ட்ரஸ்ட் பண்ணலை. பாஸ்டில் மேபி they fail to trust you. Luck is on your side, consistent. Feminine நீங்கள் வந்து அடுத்துன்னு போயிட்டே இருங்க. ரெண்டு விஷயம் ஸ்பிரிட்ஸ் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. இஃப் தேர் இஸ் நோ டிஎன்ஏ டெஸ்ட், திஸ் மாஸ்குலின் இஸ் நாட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். அது வந்து ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ரகசியம் நீங்கள் கேட்குறீங்க, உண்மையை கேட்குறீங்க, இந்த மாஸ்குலின் சொல்லலை அப்படின்னா இந்த மாஸ்குலின் வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் இல்லை. காமிக்ஸ் வந்து உங்களை பற்றி தப்பாக பேசி ஒரு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது எனிதிங் எல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனிதிங் எல்ஸ்? சோல்மேட் க்ரீனில் இருக்குது, டிவைன் கவுண்டர் பார்ட். ஓகே, ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் ஸ்டாண்டப் பண்ணால், இந்த இதுக்கெல்லாம் எகெயின்ஸ்டாக போய் எதிர்த்து நின்னா ஹீ இஸ் கோயிங் டு பி யுவர் டிவைன் கவுண்டர் பார்ட். அது வந்து ஸ்பிரிட்ஸ் வந்து எப்போ இதை அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் உங்களுக்காக ஃபைட் பண்ணும்போது, இதை எதிர்த்து நிற்கும்போது, டிவைன் கவுண்டர் பார்ட்டாக நடந்துக்கும் போது ஸ்டாண்டப் அண்ட் ஃபைட்டு தான் ஸ்பிரிட் சொல்கிறாங்க. ஸ்டாண்டப் அண்ட் ஃபைட் கவர்ட் அப்படின்றாங்க. டார்க் மேஜிக் ஸ்பெல் ஒர்க்ஸ், இட்ஸ் அ டேஞ்சரஸ் திங். இப்போ அட் ப்ரெசன்ட் நிறைய டார்க் மேஜிக் ஸ்பெல் ஒர்க் இருக்குது. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஸோ ஃபெமினின் எனர்ஜி உங்களுக்கு டிவைன்லி கைடட். நீங்கள் போயிட்டுருக்குது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் டிவைன் கவுண்டர் பார்ட் வந்து எப்போ உள்ளே வருவாங்க அப்படின்னா when they stand up and fight. உங்களுக்காகவும் இந்த கனெக்ஷனுக்காகவும் என்றைக்கு அவங்க உண்மையாக ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் அவங்க உங்கள் கவுண்டர் பார்ட் அப்படிங்கிற அந்த அந்த அந்தஸ்து அடைய முடியும். அது வரைக்கும் இந்த மாஸ்குலினுக்கு உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இடம் இல்லை. ஸோ இன் ஃபியூ கேசஸ் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலை அப்படின்னா இந்த மாஸ்குலின் உங்கள் வாழ்க்கையில் இல்லை, உங்கள் ஃப்யூச்சர்லேயும் நாட் பார்ட். ஏன்னா உங்களுக்கு தெரியும் that child is a karmic child. So there is no excuse to this cupboard. ஸ்பிரிட்ஸ் கிட்ட இருந்தும் எக்ஸ்கியூஸ் கிடையாது, ஃபெமினின் கிட்ட இருந்தும் எக்ஸ்கியூஸ் கிடையாது. நவம்பர் பிரிட்ஜ். ஸோ இப்போ செப்டம்பர் மாதம் ஏதோ ஒரு விஷயம் வெளியில் வரப்போகுது. ஸோ நவம்பர்லேருந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ஓவர் கம்மிங் எ ப்ராப்ளம். இந்த மாஸ்குலின் வந்து இந்த ப்ராப்ளத்துலேருந்து ஓவர் கம் பண்ணி வர ஆரம்பிப்பாங்க. எப்போனா நவம்பர்லேருந்து.
இன்வால்மெண்ட் வித் லா, அதான் இங்கே சீசிங் வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரகசிய மாஸ்குலினை பற்றி வெளியில் வருது. யூ ஆர் ஹைலி தாட் ஆஃப், ஏன்னா யூ ஆர் டிவைன் ஃபெமினன். ஆப்வியஸாக நீங்கள் அங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கீங்க. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து உங்களை இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க எப்படின்னா 6 of cups அண்ட் யூ ஆர் இன் சம் பெடஸ்ட். நீங்கள் ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க, அதாவது உங்களை ரொம்ப உயர்வாக வச்சுட்ருக்காங்க, உயரத்தில் வச்சுட்ருக்காங்க. பட் இது வந்து மாஸ்குலின் மட்டும் இல்லை, நீங்கள் அப்படி தான், யூஆர் an ஏஞ்சல். ஆப்வியஸாக நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க. இது நான் வந்து உங்களோட என்ன சொல்கிறது, அகங்காரத்தை இது பூஸ்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை உங்கள் ஈகோவை ட்ரிகர் பண்ணுறதுக்காகவோ சொல்ல. பட் யூ நோ யூ வேல்யூ சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் டு யுவர் ப்ராப்ளம். இந்த மாஸ்குலினுக்கு ஒரு அவுட்கம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு கீ இருக்குது. அந்த கீ என்னங்கிறது இந்த மாஸ்குலின் தான் கண்டுபிடிக்கணும். மடல், அன்கிளியர் திங்கிங், குழப்பத்தில் இருந்தால் அந்த கீ என்ன அப்படிங்கிறது இந்த மாஸ்குலினுக்கு தெரியாது. இல்லை குழப்பத்தில் இருக்கிறனால தான் அந்த ஒரே ஒரு சின்ன கீ அது வந்து இந்த மாஸ்குலினுக்கு இன்னும் புரியல. ஓல்டர் உமன் இஸ் த கீ. மேபி இந்த ஓல்டர் உமனுக்கு இந்த ரகசியம் தெரியும். ஒரு ஓல்டர் உமன் இந்த மாஸ்குலினோட ஃபேமிலியில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த காமிக் ஃபீமேல் சைல்டு வந்து மாஸ்குலினுக்கு பிறக்கல அப்படிங்கிற உண்மை தெரியும். which someone is trying to come between you and a friend or something you want, the karmic trap. இந்த ஃபெமினை பற்றி தப்பாக பேசி ஏதாவது ஃபால்ஸ் எவிடன்ஸ், ஃபேக் நியூஸ், ஃபேக் லெட்டர் இல்லை ஃபேக் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ஏதாவது க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. ஆல் த பெஸ்ட். ஏன்னா 2 விஷயம், இந்த ஃபெமினன் எனர்ஜி இஸ் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் திஸ் மாஸ்குலின். அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட் கொண்டு வரல அப்படின்னா நீ வீடியோ பார்த்தா என்ன, எவிடன்ஸ் பார்த்தா என்ன, எதை பார்த்தா எனக்கு என்ன, பிகாஸ் யூ ஆர் நாட் பார்ட் ஆஃப் மை லைஃப் எனிமோர். மே ஹேஸ்டாக் karma, you will reap what you have sown. This is called karma is a bitch, so it is going to bite them back. கண்டிப்பாக இது வந்து அவங்கள போய் திரும்ப அடிக்க போகுது. அது ஸ்பெல் ஒர்க் ஆகட்டும், உங்களை பற்றி தப்பாக பேசுறதாகட்டும், இல்லை இந்த மாஸ்குலினை குழப்பி விடுறதாகட்டும், என்னெல்லாம் ட்ரை பண்ணாங்களோ தட் இஸ் கோயிங் டு பேக் ஃபயர். இட்ஸ் பெட்டர் இந்த மாஸ்குலின் வந்து குழம்பட்டும், ஸ்டாண்ட் அப் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் உள்ளே வரட்டும். இல்லைனா இட்ஸ் பெட்டர் டு லெட் திஸ் மாஸ்குலின் லீவ் யுவர் லைஃப், பிகாஸ் you can't handle a cupboard. That is not your character. And feminine and divine feminine வந்து ஒரு cupboard-ஓட can't spend life. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா too much concern with sexual matters. இதை நம்ம பார்த்தோம் நிறையா. இந்த மாஸ்குலின்ஸில் பாஸ்ட் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் பாஸ்டில் நிறையா ஃப்ளிங்ஸ் இருந்திருக்கலாம், இல்லைனா நிறையா ஃபெமினன் எனர்ஜி, நிறைய ஃபெமினனோட லிங்க் இருந்திருக்கலாம். தட் இஸ் ரிலேட்டட் டு கார். தே ஹவ் கிரியேட்டட் சம் கைண்ட் ஆஃப் வீடியோ எவிடன்ஸ் ஆர் சம்திங். அதை வச்சு மேபி மாஸ்குலினை பிளாக்மெயில் பண்ணலாம், டிஸ்கார்ட் அமங் த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஏன்னா இவங்கெல்லாம் கேங், இட்ஸ் கால் சம் லோ வைப் கேங். அவங்களுக்கு எது பண்ணாலும் எது இருந்தாலும் இட்ஸ் அபவுட் தட் டைம் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ இந்த மாஸ்குலின் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிருக்கலாம். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து இட்ஸ் நாட் வர்த். இந்த மாஸ்குலின் வந்து அவ்வளோ வர்த்தியா அப்படின்னா இட்ஸ் அ பிக்கஸ்ட் கொஷின் மார்க். மேபி உங்களால் இந்த டிவைன் லவ், இந்த கனெக்ஷனால தான் மேபி இந்த மாஸ்குலினஸ் பிட் வர்த்தி. ஏன்னா ஹீ இஸ் அ டிவைன் கவுண்டர் பார்ட் அந்த விஷயத்தில். பட் ஸ்பிரிட்ஸ் சொல்கிறாங்க நாங்கள் இந்த மாஸ்குலினை ட்ரை பண்ணுறோம் பிகமிங் டு என்ன சொல்கிறது, இந்த மாஸ்குலினை வந்து டிவைன் மாஸ்குலினாக ஆகிறதுக்கு. பட் த கவர்ட் இஸ் நாட் ஸ்டாண்டிங் அப். இப்போது இந்த மாதிரி லோ வைப்லேருந்து இந்த மாதிரி நிறைய டார்க் பாஸ்ட் வச்சுட்ருக்க மாஸ்குலின் வந்து உங்கள் லைஃப்பில் வரணும் அப்படின்னா ஹீ நீட்ஸ் டு டூ லாட் ஆஃப் திங்ஸ். அப்புறம் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் கூட பண்ணி அவங்கள ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு முதுகெலும்பு இல்லை அப்படின்னா this is not your cup of tea. That's it. சிம்பிளாக வச்சுக்கோங்க லைஃப்பை. இப்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு டஃப் சுச்சுவேஷனில் இந்த மாஸ்குலின் வந்து ஸ்டாண்டப் பண்ணல, அவங்கள வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலை, இந்த மாதிரி ஃபூலிஷ் கேம்லாம் விளையாடிட்டுருக்காங்க, வெயிட்டிங் கேம், இந்த மாதிரி முட்டாள்தனமாக திரும்ப வந்து குழந்தைத்தனமாக பிஹேவ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா just turn your head, walk away in a different direction. மேபி நீங்கள் மேல ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடந்திருக்கு. ஏன்னா நவம்பர்லேருந்து மேக்குள்ளே திஸ் ப்ராப்ளம் இஸ் கோயிங் டு சால்வ் or செட்டில் டவுன். ஏன்னா பாட்டம் டெக்கில் ஹாப்பினஸ் பார்க்குறேன். ஸ்கேட்ஸ் கீப் யுவர் லைஃப் இன் பேலன்ஸ். டைம் டு கெட் அவுட் ஆஃப் அ சுச்சுவேஷன். மாஸ்குலினுக்கு ஸ்பிரிட்ஸ் வந்து கழுவி ஊற்றுறாங்க, வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு இங்கேயே உட்காந்துட்ருக்கு அப்படின்னு.
ஸோ ஸ்பிரிட்ஸோட பொறுமையை அந்த மாஸ்குலின் ரொம்ப சோதிச்சுட்ருக்காங்க. ஸ்பிரிட்ஸ் எப்போ ரொம்ப ஃபியூரியஸாக ஆகி அந்த மாஸ்குலினை உரிச்சு தொங்க விட போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஃபெமினன், இட்ஸ் டைம் ஃபார் யூ டு ஸ்டே அவே, ஃபோக்கஸ் ஆன் யூ, டோன்ட் ட்ரஸ்ட் திஸ் கவர்ட் அன்டில் த டிஎன்ஏ டெஸ்ட் இஸ் டன். உங்ககிட்ட வந்து சொல்லணும், சொல்லி அப்பாலஜி கேட்கணும், அப்பாலஜி கேட்டு ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிறத கிளியராக டிஃபைன் பண்ணி பவுண்ட்ரி என்னன்னு சொன்னதுக்கப்புறம் யூ திங்க் ட்வைஸ், ஆஸ்க் ஸ்பிரிட்ஸ், கெட் சைன் and then say yes or no. ஏன்னா this masculine's past is not good, to be frank. ஏன்னா நீங்கள் அதெல்லாம் யோசிச்சு தான் முடிவு பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து masculine தான் ப்ரூவ் பண்ணணும் யூனிவர்ஸ்க்கு. let him prove himself. உங்களுக்கும் ப்ரூவ் பண்ணட்டும், யூனிவர்ஸ்க்கும் ப்ரூவ் பண்ணட்டும், அப்புறம் நம்ம அதை பற்றி யோசிச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.